இப்போ அங்க சட்டமன்றத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வந்திருக்காரு. தற்பொழுது அங்குள்ள நிலை குறித்து சொல்லுங்க. தயாராகிவிட்டது திமுக போட்டி சட்டமன்றம் நடத்த. ஏற்கனவே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இங்கே வருகை தந்த பிறகு இப்பொழுது அவர்களுக்கான நாற்காலிகள் இந்த வளாகத்திற்கு கொண்டு வந்துள்ளதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பகுதியில் திமுகவினுடைய 79 சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து அமர்ந்து விட்டனர். போட்டி சட்டமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. சபாநாயகராக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் வந்து சபாநாயகராக இந்த சபையை நடத்துகிறார். அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி சட்டமன்றத்தில் அனைத்து திமுகவினுடைய உறுப்பினர்கள் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இவர்களுடைய அந்த போட்டி சட்டமன்றம் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது தயாராகி வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் அதே போல வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் மற்றும் பொன்முடி ஆகியோர் இங்கு அமர்ந்திருக்கின்றனர். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது. அவர் முழுவதுமாக இந்த வளாகத்தில் இவர்கள் இங்கு நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் போட்டி சட்டமன்றம் தொடங்க உள்ளது. இந்த போட்டி சட்டமன்றத்தை திமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் வெளியே தற்பொழுது இப்ப அவர்தான் சபாநாயகராக இருந்து இந்த போட்டி சட்டமன்றத்தை நடத்துகிறார் என்று கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அவையில் என்ன நடக்கிறது என்பதை அதே போல் அவர்கள் இங்கு ஒரு அவையை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சட்டமன்றம் தொடங்க உள்ளது. துரைமுருகன் தான் சபாநாயகராக இருப்பதாக முதலில் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு வரும்.